மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான கர்த்தருடைய வார்த்தை ஆபகுக் தீர்க்கதரிசி புத்தகம். ஆபகுக் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். Prophet Habakkuk chapter 2:11. கல்லின் சுவரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சி. கல்லில் சுவரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சி. For the stone shall cry out of the wall, and the beam out of the timber shall answer it. For the stone shall cry out of the wall. அருமையானவர்களே, பிள்ளைகள், வேதம் நமக்கு சொல்லுகிறது, கல் சுவரில் இருந்து கூப்பிடும். நாம் இருப்பது அவருடைய சமூகத்திலே, நாம் ஆண்டவரை ஆராதிப்பதிலே தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருடைய அணுகுமுறைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் நினைக்கலாம், நம்ம யார் பார்க்கிறார்கள், நாம் செய்வது யாருக்கு தெரியும், நாம் என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு ஒருவரும் கிடையாது, நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை தட்டி கேட்பதற்கு கூட ஒருவர் கிடையாது என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இருப்பது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியும். இங்க இருக்கிறதா ஒவ்வொரு கல்களும் நம்மை குறித்து கூப்பிட்டு சொல்லும். மேல இருக்கிற உத்திரம் நமக்கு சாட்சியும். நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நீ ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிறதான கல்லு பார்த்து கொண்டிருக்கிறது, அங்க இருக்கிறதான உத்தரம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு உண்மையான சாட்சியாக வாழ்கிறாயா? உன்னுடைய ஜீவிதம் சாட்சியுள்ள ஜீவிதமாக காணப்படுகிறார். சாட்சி என்று சொல்லும் பொழுது வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால், சாட்சியின் ஆகமம், சாட்சியின் பெட்டி என்று பழைய பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஆண்டுடைய 10 கற்பனைகள் அடங்கிய அந்த சாட்சியின் பெட்டி. கர்த்தருடைய வார்த்தை தான் சாட்சி, கர்த்தருடைய சத்தியம் தான் நமக்கு சாட்சி, கர்த்தருடைய கற்பனைகள் தான் நமக்கு சாட்சி. வேதத்தை வாசிக்கிறோமா? அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோமா? வார்த்தைகளை கேட்பதோடு அதற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? செவி கொடுப்பதோடு அதன்படி நாம் நடக்கிறோமா? எல்லாவற்றையும் சுற்றி இருக்கிறதான கற்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கல் சுவரிலிருந்து கூப்பிடும். ஒரு நாளிலே ஆண்டவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். அவர் வரும் நாளிலே நான் செய்தது யாருக்கு தெரியும் என்று நீ நினைக்கலாம். நீ சபைக்குள் இருக்கும் பொழுதும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சபைக்குள் இருக்கும் பொழுது நீ ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிறாயா? உண்மையாக தேவனை தேடுகிறாயா? உன்னுடைய உள்ளம் எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிறது? நீ எப்படியாய் நீ ஆண்டவரை ஆராதிக்கிறாய்? முழு ஹிருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உண்மையோடு என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் அப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோமா?
இல்லை என்றால் ஏனோ தானோ என்று ஏதோ சண்டே என்று ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து உண்மை இல்லாதபடி, முழு விருதையும் இல்லாதபடி ஒப்புக்கு நாம் ஆண்டவரை ஆராய்ந்து கடந்து செல்கிறோமா? இந்த கல்லுகள் சொல்லுவோம். உத்தரம் சாட்சி. ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம் யார் நம்மை குறித்து ஒன்றும் சொல்ல முடியாது, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் உத்தரம் சாட்சி. நம்மை குறித்து சாட்சியிடுவதற்கு ஆண்டவர் கல்லுகளை வைத்திருக்கிறார், உத்தரத்தையும் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சொல்லப்படுகிறது for the stone shall cry out of the wall. அழும். ஆண்டவர் சொல்லி அழும். ஐயோ, இந்த சகோதரர் இப்படி இருந்தானே, இந்த சகோதரர் இந்த மாதிரி இருந்தானே, உன்னை குறித்து ஆண்டவர்களை சொல்லி அழும். நீ செய்த தவறுகளை சொல்லி அழும். நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான உத்தமமான மார்க்கத்தாரை நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலே ஒரு மாபெரும் மருமகனும் சொன்ன ஒரு வார்த்தை, நம்முடனே ஒருவரும் இல்லை, தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது என்று ஆதியாகமம் 31:50 வசனத்திலே நான் வாசிக்கிறோம். மிஸ்பா, நம்முடனே ஒருவரும் இல்லை, தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா. யாக்கோபும் அவருடைய மாமன் லாபானும் கூறிக்கொண்ட வார்த்தைகள், ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்ட வார்த்தைகள், தேவனே எனக்கு உனக்கும் சாட்சி. நான் அநேக வேளைகளில் என்கேஜ்மெண்ட் கர்த்தருடைய ஆலயத்திலோ இல்லை என்று சொன்னால் அவருடைய வீட்டிலோ எங்கு நடைபெற்றாலும் சரி, அந்த மன பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன். நம்ம எல்லாருக்கும் மத்தியஸ்தராய் ஒருவர் இருக்கிறார். அவர் சாட்சியோடு இந்த நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. பயம் வேண்டும். காரணம் என்ன? நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் நிச்சயம் பண்ணி விட்டோம் என்று அல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே சாட்சி என்று சொல்லும் பொழுது யாத்திராகமம் 25:16 நான் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 25:14 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் ஆண்டவர் மோசேக்கு அந்த நாளிலே சொன்ன வார்த்தை. சாட்சியின் பெட்டி, அதற்குள்ளே ஆண்டவர் வைக்க சொன்ன கற்பனைகள், ஆண்டவராக எழுதப்பட்ட 10 கற்பனைகள் அடங்கிய 2 கற்பலகைகள். அதோடு ஆரோனின் துளிர்த்த கோல். இதுவல்லாமல் தேவ ஜனங்களுக்கு பருவத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த மன்னா ஒரு ஓவர் அளவு எடுக்கப்பட்டு ஒரு கலசத்திலே அதுவும் அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருக்கு. அந்த கிருபாசனத்துக்கு மேலே கேருபீன்கள் என்ன செய்யும்? செட்டைகளை விரித்தபடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கு. இதுதான் அந்த தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய காரியம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். 25:22 ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும்
இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் சாட்சியின் பெட்டி, சாட்சியின் ஆகமம். நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சியின் புஸ்தகம் அதுதான். இந்த வேதம் முழுவதுமே சாட்சியின் புஸ்தகம் தான். பரிசுத்தவான்களுடைய சாட்சி, நமக்கு முன்பாக வாழ்ந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எந்தெந்த ஒழுங்குமுறையோடு வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்தார்களா, இல்லை என்றால் பாவத்திலே வாழ்ந்து துன்மார்க்கராய் மரித்தார்களா என்பதெல்லாம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கலாம். இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டும். இந்த வேதம் தான் நமக்கு சாட்சியிடும். ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு சாட்சியாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தையாய் தேவன் வெளிப்பட்டு நமக்கு தந்தார். மாம்சம் ரத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று நம்மை சாட்சியுள்ள வாழ்க்கையிலே வாழச் செய்கிறவர் அவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேதம் அப்படித்தான் சொல்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. 6:20 வாசிக்கும் பொழுது, நாளைக்கு உங்கள் புத்திரன் உங்கள் பிள்ளைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உங்களிடத்தில் கேட்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன சொல்வீர்கள்? கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை செய்த அற்புதங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை செய்த அதிசயங்கள், உங்களுடைய எப்படியாய் அடிமைத்தன வாழ்வில் இருந்து விடுதலையாக்கி மீட்டுக் கொண்டு வந்தார் என்பதை குறித்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியால் அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்நிய தேவர்களை நாம் ஒருபொழுதும் வணங்கவே கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட வாழ்வில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நம்முடைய ஜீவியத்தை அவர் என்ன செய்தார்? தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவனாய் மாற்றினார். அவருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக்கும்படி தம்மையே ஜீவ பலியாக தந்தார். அவர் தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட அவருடைய சரீரமாக அவருடைய சரீரத்தின் நிமித்தமாக நமக்காக அவர் பாடுபட்டார். நாம் அவரோடு கூட என்றென்றும் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விட்டு நாம் விலகாதபடி அதைத்தான் வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். 8:19 ஆம் சுதந்திரம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையா இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 30:19 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். யாரும் பார்க்கல நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார்? வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின ஆண்டவர் அவர். தன்னுடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் நம் உண்டு.
ஆண்டுடைய கண்கள், பரலோகத்தின் கண்கள், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, பலிபீடத்தில் இருந்து நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர், சாட்சியின் ஆகாபத்தில் இருந்து நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர், வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர், வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவர் ஒரு நாளிலே யோசுவா ஜனங்களை எல்லாம் அழைத்தார். அவருடைய காலம் முடிவொரு காலம் வரும் பொழுது ஜனங்களை எல்லாம் அழைத்து பேச ஆரம்பித்தார். சொன்னார், நானும் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை 19 நான் வாசிக்கும் பொழுது, யோசுவா 24:19 வாசிக்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். எவ்வளவோ காரியங்களை சொல்றாரு, எவ்வளவோ காரியங்களை சொல்றாரு. 13வது வசனத்தில் சொல்றாரு, அப்படியே நீங்கள் பயன்படுத்தாத தேசத்தை, நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்று சொன்னார். எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஈவுகள். கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள். என்ன, நீ வீடு கட்டல, நீ உன்னுடைய உழைப்பிலையோ உன்னுடைய பலத்திலையோ நீ வீடு கட்டல. ஆனா கட்டப்பட்ட வீடு, எவனோ ஒருத்தன் கட்டிய வீடு, அந்த வீட்டுல வந்து உன்னை குடியிருக்க பண்ணினார். எவனோ நாட்டிய திராட்சை தோட்டம், அந்த தோட்டத்தின் கனிகளை ஆண்டவர் என்ன செய்தாரா, புசிக்க கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் உனக்கு என்ன செய்தேன், புசிக்க கொடுத்தேன். அருமையான தேவனுடைய அப்படி எல்லாம் ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த ஜனங்களுடைய எண்ணத்தை பார்த்து யோசுவா சொல்லுகிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்களுடைய போக்கு, ஜனங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருந்தோம். அந்த ஆண்டவரை விட்டுவிட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அந்நிய தெய்வத்திடம் முறையிடுகிறார்கள். ஜோசியக்காரர்களை பார்க்கிறார்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களை பார்க்கிறார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். சோத்திரம், யோசுவா இன்னும் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். யாரு? ஜனம். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சி. பேப்டிஸ்ட் டேங்குக்குள்ள இறக்கும் பொழுது ஒரு சாட்சி. அவங்கள்ட்ட கேட்கிற எல்லாத்துக்கும் மண்டே விட்டுவாங்க. அப்படியே ஊரும். நான் நினைக்கிறேன், எப்பா இவங்க உருட்ட பார்த்தா நம்மளை தாண்டி ஊழியக்காரலாம் மேல வரலாம் போல இருக்குன்னு நான் நினைச்சா, டேங்க் விட்டு வெளியில வந்து உடனே அதுக்கு எடுத்தாலும் மைக்கு பிடிச்ச ஒரு சாட்சி. அவ்வளவு வெளியில போகும்போது எங்க பேருக்கு பறந்து போகுது. மீண்டும் கழுத விட்டா குட்டி சுவர்ன மாதிரி போய் நிற்கிறாங்க.
பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். உன்னை குறித்து இந்த கல்லுகள் கூப்பிடும், அழும் ஆண்டவரிடத்தில். இந்த உத்தரவு சாட்சியிடும். வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நீ சாட்சி சொன்ன? எந்த விதமாக நீ சாட்சி சொன்ன? ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒரு நாளில் இருக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே உங்களுக்கு சாட்சிகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு சாட்சிகள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக உங்கள் இருதயங்களை திருப்புங்கள், உடைய முகங்களை திருப்புங்கள், உடைய உள்ளங்களை திருப்புங்கள். திரும்பணும், திருந்தரும். ரெண்டும் இல்லாத வாழ்க்கை குட்டீஸ்வரான ஒரு வாழ்க்கை தான். அதுதான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தப்படி யோசுவா அந்த நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகளை, அந்த வசனம் தான் மிக முக்கியமான, இந்த வார்த்தை ஜனங்கள் சொன்ன வார்த்தைகள், ஜனங்கள் எடுத்துக்கொண்ட பிரமாணம், பிராமிஸ், அதை என்ன தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கிறது சொன்ன வார்த்தை. இந்த கல், நீ வழி விலகி போனா, நீ அந்நிய தேவனை நாடி போனா, தெய்வத்தை விட்டு, உண்மை தெய்வத்தை விட்டு, உன்னை காத்த தெய்வத்தை விட்டு, உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த தெய்வத்தை விட்டு நீ விலகி போனா, இந்த கல் உனக்காக சாட்சி. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், இந்த கல்லுகள் என்ன செய்யும்? என்னை கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன வார்த்தை. ஆபிரகாம் சொல்கிறீர்களே, இந்த கல்லுகள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையானவருடைய பிள்ளைகள், இங்க நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது, நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியால் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புல்பிட் செய்த பொழுது இதில் ஒரு சிலுவையை வச்சு அது உள்ள ஒரு காணிக்கை ஓடத்தக்கதானே ஒரு காரியத்தை நான் செய்தேன். ஒரு சில மாதங்கள் அப்படியே அந்த காணிக்கையை அதில் விழுந்து ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ வச்சிருக்கிறது சிலுவை, சிலுவையோட சேர்ந்த பெட்டி. நான் ஜனங்களிடத்துல உண்மை இல்லை, ஜனங்களிடத்துல உண்மை இல்லை, அவங்க கவலைப்படுற காணிக்கையில உண்மை இல்லை, அவங்க உண்மையான தசமாதத்தை போடல. இப்ப நீ என்ன செய்யணும் அதை செய்யும். இல்லைன்னா உண்மை இல்லாத அந்த பட்டு பெட்டியில போடப்படுகிற படம் அவர்களுக்கு அது எப்படி மாறும்? சாபமாக மாறும் சொன்னார். அந்த நாள்ல இருந்து உடனே இதுல போட்டது தப்பு, மீண்டும் நீங்க அந்த பெட்டியில போட்டதான். நீங்க போனது இருந்தது உண்மை இல்லாத தசவா, உண்மையாக சில போடுகிறார்கள், அவர்களுக்கு சொல்லல. உண்மையாக இதுல போட்டவர்கள் உண்டு, ஆனால் பொய்யாக காரியம் போடுறாங்க, சாபமாக மாறும் சொன்னார். அழுது வேதனைப்பட்டேன், ஐயோ வேண்டாம் பண்ணேன். இப்போ அந்த பழைய பெட்டி இதை வேண்டாம்னு சொல்லி அவங்க சொன்னார். அதனாலதான் இது நிப்பாட்டிக்க
காரணம் என்ன? ஆண்டுடைய ஒரு எழுப்புதலோடு செய்த ஒரு கொள்கை. ஒரு சிலுவைக்குள்ள உள்ள இருந்து காணிக்கை போடக்கூடிய இதெல்லாம் யோசிப்பாங்க. நான் சிந்திப்பேன், ஜனங்கள் ஒரு பொழுதும் நினைச்சக்கூடாது, உடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து அழுது சில குடும்பங்களை எல்லாம் கண்ணுக்கு முன் கொண்டு வந்து, ஐயோ இவர்கள் ஏன் இவ்வளவு காலமும் இப்படியே இருக்கிறார்கள். அதை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் எனக்கு பல காரியங்கள் சொல்லுவார். குடும்பத்துடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அருமையான பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி அதை குறித்து ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார். கர்த்தரின் சன்னதியிலே அவர் அபிஷேகம் பண்ண வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று அவர் ஆரம்பித்தார். 1 சாமுவேல் 12:3 அவர் சொல்லும் பொழுது, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு ஊழியக்காரர், சாமுவேல் ஒரு ஆசாரியர், தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறவர். சிறு குழந்தையிலேயே அவருடைய தாய் தேவனுடைய ஆலயத்தை விட்டு சென்று விட்டார். பால்குடி மறந்த பொழுது கொண்டாந்து விட்டுவிட்ட பிள்ளை ஆலயத்திலே வளர்ந்து ஆண்டுடைய பணிகளை செய்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக அன்று வாழ்ந்த ஆசாரியர்களுக்கு மத்தியிலே இவன் ஒரு ஆசாரியனாக ஆண்டவர் எழுப்பினார். கேட்கிறாரு, இதோ இருக்கிறேன், நான் இதோ நிற்கிறேன். நான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் கேட்கிற கேள்வியாக, நான் யாருடைய விருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கல் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று ஒரு சாட்சி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் யாருடைய பணத்தையும் நான் கொடுக்கிறது கிடையாது. யாரையும் கஞ்சாடை போட்டு அவங்களை எழுதியதில் சாட்சியை வேற பக்கம் மாறுபக்கம் என்று மாற்றி சொல்வதும் கிடையாது. யாராவது ஒருத்தர் உங்களை குறித்து என்னிடத்திலே வந்து தவறாகவோ இல்லை உண்மையாகவோ சில வார்த்தை சொன்னால் ஒருவர் சொன்னதை வைத்து நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் வேறு யாராவது அதே காரியத்தை குறித்து உங்களிடத்திலே என்னிடத்திலே பேசினால் அதை நான் என்ன செய்வேன்? அப்பொழுது ஆலோசிப்பேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு சாட்சி அல்ல 2 சாட்சிகளை கொண்டு நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பிற்குரிய பிள்ளைகளே, சாட்சி என்பது சாட்சியின் வாழ்க்கை. இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் அதை சொல்லுகிறார், நான் அநியாயமாக ஏதாவது செய்திருந்தால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், நீங்கள் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் என்று அதற்கு சாட்சி இருந்தார். அவர் அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லும் பொழுது யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் ராஜா. ராஜாவும் அதற்கு சாட்சி. இவன் ஆசாரியன், இவன் ஊழியக்காரன், தேவ சமூகத்திலே நின்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன். ஆகப்படினாலே அவர் சொல்லுகிறார், ராஜா அபிஷேகம் பண்ணினவரும் என்று அதற்கு சாட்சி என்றார். அதற்கு அவர் சாட்சிதான் என்றார்கள். அல்லேலூயா. ஆம், அங்கு சபையும் இஸ்ரவேல் சபையும் அதை ஒத்துக்கொள்கிறது. நம்முடைய சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு முறை யோபு பக்தன் 9ஆம் அதிகாரத்திலே கதறுகிறார். என்ன சொல்லி கதறுகிறார்? பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவர் யார்? நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது
சாட்சி கொடுக்கும் என்று யோபு பக்தர் சொல்கிறார். ஒரு உண்மையான ஒரு உத்தமன், சன்மார்க்கன், ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாடுகிற மனிதன், ஒரு உண்மையான ஒரு நீதிமான் யோபு. அவனுடைய வாழ்க்கையில் பல கொடுமைகளை அனுபவித்தாலும் அவர் சொன்ன வார்த்தையா இருந்தார், பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் எட்பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார் என்று கதறுகிறார். நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று சாட்சி கொடுக்கும் என்று சொல்கிறார். யோபு பக்தனை அப்படி சொல்கிறார். ஆனால் அவர் உண்மையும் உத்தமமான மனுஷன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். சாத்தானிடத்தில் இந்த சாட்சியை சொல்லுகிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று ஆண்டவர் சாத்தானிடம் சொல்கிறார். அப்படிப்பட்ட பெயர் பெற்ற யோபு கதறுகிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்கிறார், நான் சொன்னேன் சத்தியம்தான் நமக்கு சாட்சி. 19 சங்கீதம் 19:7 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் உரைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், டெய்லி ஒரு வசனமாக வாசிக்கணும்னு சொல்லிதான் இந்த குரூப்ல ஒரு வசனம் கொடுக்குது. இன்றைய நாள்ல உள்ள வசனம் என்ன, இன்றைய நாள் வசனம் என்ன தெரியாது. இன்றைக்கு போட்ட வசனம் என்ன பார்க்கல. காலையிலிருந்து ஏதோ முகத்த கவனம், சில நேரம் குளிச்சோமா தெரியாது, சர்ச்சைக்கு ஓடி வந்தோம், வசனமா பார்த்துக்கலாம், ஏறவனா பார்த்துக்கலாம். வாழ்க்கை தேவனோடு வசனத்தோடு, உன்னுடைய ஜீவிதம் கர்த்தருடைய வார்த்தையோடு தொடங்க வேண்டும். அனுதினமும் வேத வாசி, அட்லீஸ்ட் ஒரு வசனம் காலையில வாசிப்போம். இரவு 2 அல்லது 3 அதிகாரம் உட்கார்ந்து வாசிப்பார். வேதத்தை ஒரு வருஷத்துல இல்லைன்னா 1.5 வருஷத்துக்குள்ள முடிச்சிடும். முழு வேதம் வாசி முடியும். அருமையான பிள்ளைகளே, இது சொல்லப்படுகிறது. சங்கீதம் 25:10 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் உள்ளவைகள். அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் உள்ளவைகள். அவருடைய உடன்படிக்கையை காத்துக்கொள், அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள், அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது. சாட்சி என்று சொன்னால் வேதம் தான். வசந்தவாசி, இன்னைக்கு வசனம் என்ன? ஓசியா 11 ஆசி. நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரைய சொன்னார். நமக்கு கொடுத்திருக்க அந்த வார்த்தை என்ன? நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் ஒரு நடுவில் உள்ள பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த தெய்வத்தை தான் நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இருக்கிறோம். சங்கீதம் 50:7 சொல்லுகிறது, என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 81:8 நான் வாசிக்கும் பொழுது, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 9வது வசனம் சொல்லுகிறது, உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை ஏற்று தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. உன் வாயை உரிமைத்த அதை நான் நிரப்புவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால் அவன் வாயை தர
எந்த அந்நிய தெய்வத்திலே போக, வேறு தேவர்களை நீ நாடாத, என் ஜனமே கேள், எனக்கு சாட்சியிட்டு சொல்வேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 50-81 ஆசா எழுந்த சங்கீதம். தாவீதின் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிற சங்கீதம் 119:2 வாசிக்கும் பொழுது, அவருடைய சாட்சிகளை கேட்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 119:24 உங்களுடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாய் இருக்கிறது. அவனுடைய சாட்சிகள் வேதம் தான். அந்த வேதம் தான் நமக்கு ஆலோசனை. ஆப்சுத்திரம் glory to God. 119:36 இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று அங்கு ஒரு வேண்டுதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:10 வாசிக்கும் பொழுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கும் நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. 12வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நானே அறிவித்து ரட்சித்து விளக்கப்படினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை முறை நம்முடைய வேலையிடத்திலே நமக்கு பலன் தந்தார், எத்தனை முறை நம்முடைய மரண பள்ளத்தாக்கிலே நம்மை காத்து நம்மை உயிரோடே தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எத்தனை முறை நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை சுகமாக்கி குணப்படுத்தி நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனை முறை நாம் விழுந்து போன நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் மீட்டெடுத்து தேவ வழியிலே தேவ பாதையிலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். எத்தனையோ முறை நாம் சோர்ந்து போய் நிற்கும் பொழுதெல்லாம் சோர்ந்து போகாதே என்று தேற்றுகிற கரம் நமக்கு இருந்தது. அருமையான பிள்ளைகளே, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு குஷ்டரோகி வந்தார். அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆசுத்திரம் ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமா செய்யும், என் குஷ்டரோகத்திலிருந்து எனக்கு விடுதலை தார் என்று அவன் கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், சித்தம் ஒன்று சுத்தமாகும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மத்திய 8:4 வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்காய். சோகப்படுத்திற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்காய். ஆயினும், அடுத்த வார்த்தை தான் அது, ஆயினும் நீ எங்க இருக்கணும்? ஆசாரியிட்ட போ, தேவ ஆலயத்துக்கு போ, அவர்களுக்கு சாட்சியாய் நீ போய் ஆசாரியனுக்கு போய் காண்பி. தேவ ஜனத்துக்கு முன்பாக நீ முற்றிலும் குணமாக்கப்பட்டார், முற்றிலும் உன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டார், உன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை, உன்னுடைய விலகினத்திலிருந்து விடுதலை, தேவ சமூகத்தை சாட்சியாய் நில். ஆண்டவர் சொன்ன வார்த்தையா தான். மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்று ஆண்டவர் அதை சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்றென்றும் சாட்சியாக இருக்கிறார். சங்கீதம் 132:12 வாசிக்கும் பொழுது, ஒரு குமாரன் உடன்படிக்கையும் நாம் போதிக்கும் சாட்சிகளை காப்பு நடந்தால் அவர்கள் குமாரர் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக ஆப்சுத்திரம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1:5 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் சுதந்திரம் வெளிப்படுத்துதலே யோவானுக்கு வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தை, உண்மையுள்ள சாட்சி, மரித்தவரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு
அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நம்முடைய அருமை ஆண்டவர் ஆம் சுதந்திரன் நமக்கு சமாதானத்தை தெரிவிக்கிறார். உண்மையுள்ள சாட்சி இயேசுதான். உண்மையுள்ள சாட்சி இயேசுதான். அவர்தான் மருத்துவரிலிருந்து எழுந்த முதல் பலனுமானவர். அவரே நமக்கு சாட்சி. அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். உலகத்திலே நாம் மரித்தால் நம்முடைய ஆத்மா உயிரோடு எழுதுகிறதாய் ஆண்டுடைய சமூகத்திலே இழைப்பார். அல்லேலூயா. வேலை ஆண்டவர் வருகை இருந்தார். அந்த வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். உயிரோடே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தை ஒரு சாட்சியுள்ள ஜீவிதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கல்லு சுவரிலிருந்து கூப்பிட்டோம். உத்திர எனது லட்சியிலிருந்து உத்திர என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். ஞாபகம் நம்மை குறித்து யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்வதை விட்டுவிட்டு கர்த்தருக்காக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக சாட்சியாக வாழும். நீ வாழும், நீ செய்கிற உன்னுடைய தொழில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய ஆபீஸ்ல உன்னோடு கூட இருக்கிறார். ஆபீஸ்ல தானே யாருக்குமே தெரியாது நினைக்காது. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள கற்கள் சாட்சி சொல்லும். அங்க இருக்கிற உத்தர சாட்சி சொல்லும். அருமையான நீ எங்கு சென்றாலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உன்னுடைய சாட்சியின் ஜீவத்தை ஆசீர்வதித்து இந்த சாட்சியின் புஸ்தகத்தினாலே உன்னை வழிநடத்துவாரா. இந்த வேதம் தான் சாட்சி புஸ்தகம். வேத வசனம் தான் நம்மை பாதுகாக்கும். வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்களை படிச்சு